ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். உங்கள் வெப் பேஜஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனிமேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது பேசிக்காக என்ன பண்ணியிருப்போம், ஒரு எலமெண்ட்டை வந்து ஹைட் பண்ணுறது, இல்லை அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது, இல்லை அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டைல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். பட் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அஃபிஷியல் சைட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வரதுக்கான பேசிக் ரீசன் என்னென்னா அதோட ஸ்மூத்னஸ் தான். ஸோ ஒரு அனிமேஷனுங்கிறது ஸ்மூத்தாக நடந்தால் தான் அது வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு எலமெண்ட்டை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதால அது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணாது. இது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 2 எலமெண்ட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எலமெண்ட்டோட சைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரான்சிஷன் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த சைஸ்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக இன்னொரு சைஸ்க்கு வந்து இது சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இதை பார்த்தா ஒரு நல்ல அனிமேஷன் ஃபீலே எனக்கு வரல. ஸோ இதுதான் சிஎஸ்எஸில் நம்ம க்ரியேட் பண்ணுற அனிமேஷனில் இருக்க பேசிக் ப்ராப்ளம். அது வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் சிஎஸ்எஸில் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இந்த சிஎஸ்எஸ் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னோட HTML ஃபைல். இதில் வந்து வித் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது, அண்ட் ஹைட்டுங்கிற எலமெண்ட் இருக்குது, அண்ட் பிளேன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 டிவ் எலமெண்ட்டையுமே வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்டு இது வந்து வித்துக்கான எலமெண்ட், அண்ட் இது வந்து ஹைட்டுக்கான எலமெண்ட். நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து நான் இதுக்கான கண்டிஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்போல்லாம் வந்து ரைட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ வந்து வித்தும் ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நான் எப்போல்லாம் வந்து லெஃப்ட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போது வித்தும் ஹைட்டும் வந்து இனிஷியல் வேல்யூக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தான் இது. அண்ட் இது வந்து என்னோட சிஎஸ்எஸ் ஃபைல். இதில் நான் வித்தும் ஹைட்டும் வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். அந்த வித்துன்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க div element அண்ட் ஹைட்டுன்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க div elementக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம சிஎஸ்எஸில் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டைல் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. நான் இப்போ சிம்பிளாக என்ன பண்ணிடுறேன்னா ஹோவர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போது நான் எப்போல்லாம் இந்த எலமெண்ட்டை ஹோவர் பண்ணுறனோ அப்போ வந்து இதோட ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் வித்தை சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் நான் இங்கே ரைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வித்தை வந்து நான் ஹோவர் பண்ணும்போது 300 பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நான் மவுஸ் அந்த எலிமெண்ட்லேருந்து வெளியில் எடுத்ததுமே வந்து அதோட சைஸ் வந்து 100க்கு மறுபடியும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணதுமே அதோட வித்து வந்து 300க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோடய மவுஸ் வந்து அந்த எலிமெண்ட்லேருந்து வெளியில் வந்ததுமே அது மறுபடியும் வந்து 100க்கே போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஹைட்டையும் செட் பண்ணலாம். ஹைட் டிவ் எலிமெண்ட்டை ஹோவர் பண்ணும்போது அதோட ஹைட் வந்து 300க்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் மவுஸ் வெளியில் வந்ததுமே அது மறுபடியும் 100க்கு போயிடும். ஸோ இப்போ இந்த ட்ரான்சிஷன் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரான்சிஷன் மாதிரி தெரியல. ஸோ இதை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட எலமெண்ட்டோட எந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட்டோட வித்தை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா வித்து வந்து கொடுக்கணும். இல்லை ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ட்ரான்சிஷனில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம் என்னென்னா ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதில் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த வித்துங்கிற டிவ் எலமெண்ட்டுக்கு நம்ம வித்து தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வித் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன். இப்போது நான் இங்கே ஹோவர் பண்ணதுமே வந்து அது இன்ஸ்டண்ட்டாக வந்து நடக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கணும். அப்போ தான் வந்து அது பார்க்க வந்து ஒரு நல்ல அனிமேஷன் மாதிரி தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு வந்து இந்த ட்ரான்சிஷன் வந்து நடக்கணும் நம்ம கொடுக்கணும்.
ஸோ அதுக்காக வந்து நம்ம டிரான்சிஷன் எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி நேம் என்னன்னா டிரான்சிஷன் டியூரேஷன். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு 1 செகண்ட் நடக்கணுங்கிறதுக்காக 1 அண்ட் எஸ் ஃபார் செகண்ட். இப்போ நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிரான்சிஷனோட ஸ்பீட் கர்வ் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பீட் கர்வுங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக். இதில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நான் வந்து செப்பரேட்டாக வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் நோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அனிமேஷன் இல்லை ஒரு டிரான்சிஷன் நடக்குதுன்னா இது வந்து அந்த அனிமேஷனோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி நேம் என்னென்னா டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பீட் கர்வை வந்து மென்ஷன் பண்ணணும். இதில் நிறைய டைப் இருக்குது. ஸோ இந்த வேல்யூலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர சிஎஸ்எஸ் லெசன்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் லீனியர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லீனியர் என்ன பண்ணோன்னா, எப்படி அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி அந்த அனிமேஷன் நடக்கும் அண்ட் எண்டிங்லேயும் அதே ஸ்பீடில் தான் அது முடியும். ஸோ இதுக்கு தான் லீனியர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் லீனியர் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் சில வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா டிரான்சிஷன் டிலே. நம்மளோட டிரான்சிஷன், அதாவது இப்போ நம்ம ஓவர் பண்ணி எத்தனை செகண்ட் கழித்து அந்த டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்றத வந்து நம்ம டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ டிரான்சிஷன் டிலே 5 செகண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் அதை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதை செக் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி, நான் என்ன ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த எலமெண்ட்டோடது வித். ஸோ அதனால் வித் கொடுத்துருக்கேன். அண்ட் டியூரேஷன், எனக்கு இந்த டிரான்சிஷன் அதாவது 100 பிக்சல்லேருந்து 300 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகிற இந்த டிரான்சிஷன் எவ்வளோ நேரம் நடக்கணும், 1 செகண்ட் வந்து நடக்கும். அண்ட் டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் வந்து லீனியர். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்பீடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடில் வந்து எண்ட் பண்ணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் டிலே, நான் ஹோவர் பண்ணி 5 செகண்ட் கழிச்சு தான் இந்த டிரான்சிஷன் நடக்கணுங்கிறதுக்காக டிரான்சிஷன் டிலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஹோவர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் கழிச்சு அந்த வித்து வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நான் இப்போது மவுஸ் வந்து அவுட் பண்ணதுக்கப்புறமும் 5 செகண்ட் கழிச்சு தான் வந்து அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நம்ம டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மூலிமா நம்ம அனிமேஷன்ஸை வந்து நம்ம ஸ்மூத்தாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த டிலே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டிரான்சிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேசிக்காக இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸே நமக்கு போதும். எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஹைட்டா, வித்தா, இல்லை வேறு ஏதாவது ஒப்பாசிட்டி, பிளர், அந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். அண்டு டியூரேஷன் எத்தனை செகண்ட் நடக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டு டைமிங் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிங்கனாவே போதும். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ ஹோவர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது, அது பார்க்க வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது. ஸோ இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா நம்ம வெப்சைட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு டிரான்சிஷனுமே ஸ்மூத்தாக நடக்கிறதால நம்ம வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்துட்டோம். இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இப்போ நான் நார்மலாக இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிக்கு 3 லைன்ஸ் கோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் சிம்பிளாக ஒரே லைனில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இப்போது இந்த ஹைட் எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம டிரான்சிஷன் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிங் தனியாக கொடுக்க தேவையில்ல, டிரான்சிஷன் டியூரேஷன் தனியாக தர தேவையில்ல, டைமிங் ஃபங்க்ஷன் தனியாக தர தேவையில்ல, டிலேவும் தனியாக தர தேவையில்ல. சிம்பிளாக டிரான்சிஷன் எல்லாமே வந்து இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்னோடய டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி நேம் நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், ஹைட். ஸோ அதனால் ஹைட்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் எத்தனை செகண்ட் நடக்கணும், 1 செகண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் டைமிங் ஃபங்க்ஷன் லீனியர், ஒரே ஸ்பீடில் வந்து என்னோடய அனிமேஷன் வந்து நடக்கணும், அதனால லீனியர். அண்டு டிலே வந்து நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ நான் இங்கே வந்து டிலே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ சேவ் பண்ணுறேன். இப்போ ஹோவர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியும் வந்து ஸ்மூத்தாக வந்து நம்மளோட டிரான்சிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு.
ஸோ இதுதான் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுற பேசிக் வே. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெப் பேஜஸில் இருக்கிற எலமெண்ட்டோட ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல லுக்கை வந்து கொடுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியை இன்னும் நல்லா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் தான். இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் ஆல்ரெடி பிளேன் அப்படின்ட்டு ஒரு டிவ் எலமெண்ட் வச்சுருக்கேன். பட் அதோட ஸ்டைலை வந்து நான் இங்கே கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணும் போது இது ஸ்லைட்டாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ட்ரான்சிஷன் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணி அந்த ஸ்மூத் லுக் வந்து கொடுக்கணும். ஸோ ட்ரான்சிஷன். இப்போது இந்த ட்ரான்சிஷனில் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எதை கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இல்லைனா நீங்கள் சிம்பிளாக ஆல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஆல் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆனாலும் அந்த ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆல் வேல்யூ. ஆல்னு கொடுத்துட்டு 1 செகண்ட் லீனியர் அப்படின்னு கொடுக்குறேன் டைமிங் ஃபங்க்ஷன். அண்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக நடக்கிறது தெரியும். ஸோ என்னோடய பிளேன் வந்து அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி அப்படியே ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து 1 செகண்டுங்கிறது ரொம்ப அதிகம். 0.1 செகண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்சிஷன் இல்லாமல் வச்சுருந்த அந்த பிளேன் இமேஜுக்கும் இந்த பிளேன் இமேஜோட ட்ரான்சிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷனை வந்து ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.